உங்களுக்காய் ஜெபம் பண்றோம். நீங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. பக்கத்துல சபை அநேக சபைக்கு போயிட்டு கர்த்தர் யார் என்று அறிந்து அவரை மாற்றம் பாருங்க. எந்த நோயும் வராதபடிக்கு தடை செய்கிற அவர் ஒருவர். இந்த நேரத்திலும் யார் வியாதியில இருக்கிறீங்களோ அவர்களுக்காய் ஜெபம் பண்ணுவார்கள். இந்த கண்கள் மூடி கர்த்தர் தாமே அவர்களை கர்த்தர் சுகமாக்குவார். இந்த இடத்திலும் அநேக பேரை சுகமாக்க அவரால் முடியும். வியாதிகளையும் நோய்கள் இருக்கிற அநேக பேரும் அதன்படி போராட்டத்துல இருக்கிற அநேக பிரச்சனைகளையும் அதன்படி குடி பழக்கத்துல அநேக சிகரெட்டு பிடிக்கிற அந்த கஞ்சா அதெல்லாம் ரொம்ப இப்ப பார்த்தா வாலிபர்கள் சின்ன பசங்க கூட சரி அநேக பேர் ஊசி மருந்து மாத்திரை அநேக பேர் போட்டு இப்ப நேற்று கூட என் ஃப்ரெண்டு ஒரு பையன் இறந்துட்டான். ஃபுல் ஊசி ஃபுல் போதை ஃபுல்லா இறந்துட்டான். அவன் ஃபுல்லா அந்த போதை ஊசிதான் ஃபுல்லா. அதான் நானும் ஏற்கனவே சொன்னேன். அப்படின்னா இல்ல இதான் என் வாழ்க்கை, இதான் இப்படிதான் போவோம் என் வாழ்க்கை அப்படி சொன்னான். நான் கேட்டேன், இது வாழ்க்கையில இது எல்லாம் மாய வாழ்க்கைடா. ஆனா இதுக்கு முன்பாக உன்னை படைத்த ஒருவர் இருக்கிறார். அவரா ஏசப்பா. அவரை நீ ஏற்றுக்கொண்டா எல்லாம் முடியும். ஏன்னா இது எல்லாமே மாமிசெல்லாம் உன்னிடத்தில் இருக்கிறது. எல்லாமே போதை எல்லாமே உன்னிடத்தில் இருக்கிறது. இது எல்லாமே இயேசு அறிந்திருக்கிறார். எல்லாருமே அவரிடத்துல போனாரா சரீரத்தின் பலனும் ஆவிக்குரிய பலனும் அவரிடத்துல பெற்றுக்கொள்ள முடியும். ஒன்றுமே நீ பிரோஜனம் இல்லை. இந்த உலகத்துல நீ எவ்வளவு வாழ்ந்தாலும் சரி எல்லாமே உனக்கு பிரோஜனமாய் உன்னை பயன்படுத்தறா வாழ வைக்கிறாங்க. ஆனா அவர் ஒருவரே உன்னை எப்படி உன்னை உருவாக்கும் முன்னே அவர் உன்னை எப்படிலாம் அவர் பயன்படுத்தினாரு. வானத்திலிருந்து உன்னை படைச்சார். படிச்சும் உன்னை இந்த பூமியில வந்து நீ கஷ்டப்படக்கூடாதா அவர் நினைக்கிறாரு. இந்த உலகம் முழுவதும் நம்ம கஷ்டப்பட்டா வாழ முடியும். எவ்வளவு இருந்தாலும் எவ்வளவு வேலை செஞ்சாலும் எவ்வளவு கஷ்டரா. ஆனா இயேசு கிறிஸ்து ஒருவரே நம்மளை படைத்து நம்மளை இதுவரைக்கும் நடத்தி கொண்டாரா அவர் கிருபை. எதுவுமே நம்ம ஜெபம் பண்ணாம அவரை நோக்கி பார்க்காம புறப்பட்டு போறோம் எல்லாம் போறோம். ஆனாலும் அவர் நம்மளை பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு பாவத்தையும் அவர் மன்னிக்கிறார். எல்லா பாவத்தையும் மன்னிக்கிறாரு. இருந்தாலும் உலகரால் நம்ம முக்கியம் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா அவரை ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணவும் ஒரு நிமிஷம் இருக்கவும் அவரு எப்படிப்பட்டது என்று தெரியாம இருக்கிறோம். நானும் அப்படிதான் இருந்தேன். ஆனா இயேசு என்னை இந்த இடத்துல அவர் எப்படி தொட்டா, அவர் அன்பு எப்படி பட்டது. நான் நினைச்சேன் எல்லாமே உலகரா முக்கியம் நினைச்சேன். ஆனா அவருடைய அன்புக்கு ஈடுபடும் போது இந்த உலகம் எல்லாம் மாயறானது. ஏன் சொல்றேன்னா இந்த இடத்துல எல்லாம் நம்ம நடந்து போறோம் எல்லாம் செய்யறோம். ஆனா எல்லாமே நம்ம பிரச்சனை தான் கொண்டு வரும். உலகத்துல எல்லாம் உபத்திரம் உண்டு என்றால் இயேசு கிறிஸ்து சொன்னான். உபத்திரத்திலும் நான் உன்னை மீட்டுக் கொள்வேன். உன்னை என்னுடைய பிள்ளையை ஆக்குவேன். உனக்கு எல்லாமே போராட்டங்கள் வரும், பிரச்சனைகள் வரும். ஆனா எல்லாமே நான் சதித்து கொண்டு உன்னை நான் பரலோகத்துல வைப்பேன் இயேசு கிறிஸ்து சொன்னார். இந்த வெளியிலும் கூட கேட்டுக்கொண்டிருக்க எல்லாமே இந்த உலகம் மாயரா. ஆனா இயேசு ஒருவரே பெரிய வல்லவரா இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க. அவர் எல்லா சுகத்திலும் உங்களுக்கு பலன் தருவார். எல்லா வியாதியிலும் அவர் உன்னை பலப்படுத்துவார். எந்த இடத்துல நிற்க வைக்கணும், எந்த இடத்துல பேச வைக்கணும், எப்படி பரலோர்கள் எப்படி என்று எல்லாம் செய்வார். இந்த இடத்திலும் கூட பிசாசானவன் எல்லா இடத்திலையும் உங்களை அவமானப்படுத்துவான், எல்லா இடத்திலையும் துன்பப்படுத்துவான், எல்லா இடத்துலயும் ஆண்டவர் இல்லவே இல்லை என்று சொல்லுவாங்க. செவிக்கொள்ள உங்க கண்கள் பார்க்கும் போது கூட அது இயேசு இல்ல, இயேசு என்ன செஞ்சாரு, இயேசு என்ன பண்ணாரு, உலகத்துல என்ன எனக்கு என்ன செஞ்சாரா கேட்பீங்க. ஆனா அவர் உங்களுக்கு உயிரை கொடுத்தாரு. மூன்றாம் உயிரோட எழுந்து என்னுடைய பிள்ளை மனுஷன் மூலியமாய் வந்து கர்த்தர் என்னை போல நம்மளை போல அவர் பாடுபட்டார். இந்த உலகத்துல நம்ம பாடுபடுறது போல அவர் பாடுபட்டது ஈடே இல்லை. அதனால அவரு சர்வ வல்லவர். இன்றைக்கும் அவர் சொல்றாரு, பாவத்தை விட்டு என்னை நோக்கிப்பார். பாவத்தில் இருந்தாலும் சரி என்னை நோக்கி நீ கூப்பிடும் போது நான் உனக்கு உத்தரவு தருவேன். எப்படிப்பட்ட பாவம் இருந்தாலும் நான் உன்னை நச்சிப்பேன்றா கர்த்தர் சொன்னார். இந்த இடத்திலும் கூட இயேசுவை பாருங்க. எந்த பாவத்தில் இருந்தாலும் சரி அநேக பாவத்துல இருந்தாலும் சரி அவர் விடுவிப்பார். இந்த வியாதியிலிருந்து சுகம் தருவார். சபைக்கு போங்க. இயேசு யார் என்று அறியாமல் இருக்கிறவர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கீங்க. இயேசு எப்படிப்பட்டவர் என்று ருசித்து பாருங்க. அவர் கிருபை மாறாதது. சாட்சியம் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம்.